ஒரு புதிய கண்டுபிடிப்பு. நீரை மின்சாரமாக மாற்றுகின்ற உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பு. இது தமிழர்களுடைய முதல் கண்டுபிடிப்பு. மின்காந்த செராமிக் என்று சொல்வாங்க. மின்காந்த செராமிக், அதாவது சுடுமண் என்று சொல்வார்கள். சுடுமண், வெறும் பச்சை இலை சாறிலிருந்து இருக்கிற அந்த சுடுமண், அந்த சாருடைய கண்ணுக்கு தெரியாத துகள் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் நானோ பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க. அதை தாவரம் எப்படி பேராமேக்னெட் என்று சொல்லக்கூடிய அந்த மின்னொலியை, அந்த சூரியனிலிருந்து வர்ற கதிர்களை மின்சாரமாக மாற்றுகிறதோ, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகத்தினுடைய மேம்பட்ட நாகரிகமான தமிழர் நாகரிகம் உலகத்திற்கு அன்பளிப்பாக தர இருக்கிறது. அந்த கண்டுபிடிப்பை எனக்கு உதவி செய்தது அமெரிக்காவில் இருக்கிற ஏஐ தொழில்நுட்பம். ஏஐ தொழில்நுட்பம் வந்ததினால் என்னுடைய அறிவு கூர்மை அடைந்திருக்கிறது. உலகத்தில் அரிதென்று எதுவும் கிடையாது. ஆகையினால் அந்த தாவரத்தினுடைய, தமிழர்கள் உயிராக மதிக்கின்ற தாவரத்தின் அடிப்படை செல்லான பரிணாமத்தில் சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படை தாவர செல்களிலிருந்து உருவானதான். திருவாசகம் அப்படித்தான் சொல்கிறது. புல்லாகி பூடாகி பல்வுருவமாகி மனிதராய் தேவராய் கணங்களாய். அந்த அடிப்படையில் தாவரத்தில் இருக்கிற உப்புக்களை, 4 வகையான முக்கியமான உப்புக்கள், 2 உப்புக்கள், பல உப்புக்கள் தாவரத்தில் இருக்கிறது. தாவரத்தில் தலையில் இருக்கிறது. தலைதான் அதற்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த கண்டுபிடிப்பு தான். அந்த கண்டுபிடிப்பு பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அடிப்படையில் மெக்னீசியம் என்று சொல்லக்கூடிய பச்சையம், மெக்னீசியம் என்றக்கூடிய பச்சையம், 2வது ஃபெரைட் என்று சொல்லக்கூடிய இரும்புச்சத்து, 3வது நிக்கல் என்று சொல்லக்கூடிய இரும்புச்சத்து, 4வது குரோமியம் என்கின்ற ஒரு உலோகச்சத்து. இந்த 4 உலோகச்சத்துகளும் உப்புக்களாக மாற்றப்படுகிறது. மெட்டல் ஆக்சைடாக மாற்ற அயன் metal convert into the metal oxide. That metal oxide created by sintering method for ceramics. This means magnetic ceramics, where the first magnetic ceramics by paramagnetic support presented from Tamil civilization to the World Society for free. இந்த கண்டுபிடிப்பு கிராமம் சார்ந்த கண்டுபிடிப்பு. ஒரு கிராமத்தை சேர்ந்த எளியோன் கண்டுபிடித்த இந்த மின்சாரம். இது ஏற்கனவே ஆர்கே கோட்னாலா என்கிற மாபெரும் விஞ்ஞானி, ரவிக்குமார் கோட்னாலா, என்பிஎல் விஞ்ஞானி, சிஎஸ்ஐஆருடைய தலைமை விஞ்ஞானி, இயற்பியல் கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி தான் எனக்கு ஊக்கமாக இருந்தார். அவர் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார். நான் தொழில்நுட்பம் பயன்படுத்துவது என்பது வேறு. தாவரத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்நுட்பம். அவர் நானோ போரஸ் என்பதை சிந்தித்தார். அவர்தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஊக்கமாக இருந்தார். நான் பாதி வேலை செய்கின்ற பொழுது மீதி சந்தேகங்களை அவருடைய காணொலியை பார்த்து நிறைவு செய்தேன். நமது தாவரங்களும் அப்படித்தான் இயங்குகின்றன. அதாவது மின்காந்தம் சொல்லுவாங்க. ரெப்பல் மேக்னெட், அப்புறம் அட்ராக்டட் மேக்னெட்பாங்க. ரெப்பல் மேக்னெட், அட்ராக்டட் மேக்னெட், இன்னொரு மேக்னெட் பேராமேக்னெட்டிக் மேக்னெட். அந்த பேராமேக்னெட்டிக் மேக்னெட் என்பது வெளிச்சம் பட்டால் மட்டும்தான் மின்சாரமாகும். உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இயற்கை நமக்கு கண்டுபிடித்தது. அதற்கப்புறம் இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, மெலோனின் என்று சொல்லக்கூடிய கண்டுபிடிப்பு. அது வெள்ளை நிறமாக இருக்கிற தாவரங்கள் உற்பத்தி செய்கின்ற கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அது விரைவில் வர இருக்கிறது. ஒரே நேரத்தில் பகலிலும் மின்சாரம் தயாரிக்கலாம், இரவிலும் மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி நான் முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்தது அமெரிக்காவை சேர்ந்த ஏஐ தொழில்நுட்பம் தான். இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு இலவசமாக தர இருக்கிறேன். இந்த கண்டுபிடிப்பு கிராமம் சார்ந்த கண்டுபிடிப்பு. மின்சாரம் அது கிராமத்திலிருந்து விண்வெளி கப்பல் வரை பயன்படும். இது தமிழரின் அறிவால் உருவான உலகத்தின் முதற்கட்ட மின்னணு மாறுதல். உங்கள் ஆதரவை நாடுகிறேன். மின்னணு அடிப்படையாக கொண்டது, சுடுமண் காந்தத்தை அடிப்படையாக கொண்டது. மேக்னெட்டிக் செராமிக், திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் செராமிக் simple metals like magnesium, ferrite, nickel and chromium, aluminum. This is only 5. English. From rural electricity to future spacecraft. The water-based engine is born from Tamil innovation. Support this world first magnetic fuel revolution, powered by purity, not pollution. Thank you very much.